ஸ்வீட் கார்ன் சோளம் தான் வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. தோல் மட்டும் பச்சையாக இருந்ததில் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. உரிச்சிடலாம். சோளம் சூப்பராக அருமையாக இருக்குது. சோளம் மரம் பெரிய பெரிய சோளங்க அருமையான சூப்பராக இருக்குது. மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மி ரேட் தான் கிடச்சிது. 10 ரூபான்னு கிடச்சிது. பெரிய பெரிய சோளம். இதே சில இடத்துல ஒரு பீஸே 30, 40, 50 கூட விற்கிறாங்க. ரொம்ப பெரிய சோளங்க சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். 10 ரூபா தான் சிட்டி மார்க்கெட் பெங்களூரில். இந்த விலை ஒரு 10 ரூபா தான் போட்டாங்க. குறைஞ்ச ஒரு 600-700 கிராம் பாருங்க ஒரு சோளம். அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 3 தான் வாங்கிட்டு வரணும், அதிகமாக வாங்கலை. இதை உரிச்சிட்டு தேவைப்பட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வேக வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். 3 வாங்கிட்டு வந்தாங்க. இதே நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா 30, 40, 50 அப்படி கூட விற்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்வீட் கார்னு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டாலும். பாருங்கள், ஒரு சோளம் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 கிராம் வரைக்கும் வரும். 10 ரூபா தான் வாங்கிட்டு விலை சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த ரேட்டுக்கு எங்கே கிடைக்காது. ஓகேங்களா, இதை க்ளீனாக வேக வச்சிடலாங்க. வேக வச்சு சூப்பராக சாப்பிட்டு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சோளம். ஓகே காய்ஸ், வேக வச்சிடலாம். இப்போது மண்பானையில் தண்ணி வச்சுருங்க. இப்போ க்ளீனாக மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஒரு மண்பானையில் சோளம் போட்டாச்சுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டுடலாங்க. ஒரு 20 நிமிஷம் வந்தால் போதுங்க, க்ளீனாக வெந்துடும். எடுத்துடலாம். பானையில் ஸ்வீட் கார்ன் சோளம் சூப்பராக அருமையாக வந்துட்டுருக்கு. நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டில் பச்சையாக இருக்கும்போது எந்த கலர் இருந்தது பாருங்கள். பச்சையாக இருக்கும்போது இப்படி கலர் இருந்தது. வேக வச்சதுக்கு இப்படி கலர் இருந்தது பாருங்கள். கலர் மாறிச்சிக்கலாம். வெந்ததுக்கான அறிகுறி கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு பாருங்கள். இது மேலே கையில் பிடிச்சிக்கிது பச்சை மண்பானில் வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துடலாங்க. சூப்பராக வெந்திருக்கு. பெரிய சோளங்க, ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது. 30 ரூபான்னு 3 வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அருமையாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை பல ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இந்த மக்காச்சோளத்தை அருமையான டேஸ்ட் இருக்குது. பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துடலாங்க. மடி மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிட்டோம், உடனே எடுத்துடலாம். ஓகே, சோளம் வெந்துருச்சுங்க. அப்படியே சூடாக ஆவி பாருங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றலாம். இப்போது நம்ம சோளம் பாருங்கள், பெரிய சோளம் சூப்பராக ஸ்வீட் கார்ன் இருக்குது. சுட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், சுடாத சோளங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுட்டு சோளமாக மாறிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாம். அப்படியே சோளத்தை திருப்பி வச்சுக்கலாங்க. சுட்டுடலாம். ஓகேங்களா, நம்ம ஊருங்களில் வில்லேஜுங்களில் தான் நம்ம சோளத்தை க்ளீனாக விறகு அடுப்பில் நெருப்பு போட்டு சொல்லலாம். இங்கே சிட்டிலைங்க இப்போலாம் கொஞ்சம் விறகுலாம் கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் நம்ம இந்த கேஸில் சொல்கிறோம். ஓகேங்களா, அதே நம்ம ஊரில் போட்டு நெருப்பில் விறகுல சொல்லலாம், அருமையாக இருக்கும். ஏன்னா இங்கே அந்த வசதியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த சோளத்தை கேஸ்லேயே சுட்டுடலாம். ஓகேங்களா, சுட்ட சோளம் சூப்பர் டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, அடுத்தது எலுமிச்சம்பழம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா, அப்படியே நான் சவுண்டு இருக்கும். சடா சவுண்டு வருது வேறு சுடும்போது. நம்ம சுட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா தள்ளிட்டு அப்புறம் மறுபடியும் உருப்பு சுட வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு சுட்டுடலாங்க. க்ளீனாக சூப்பராக சுட்டு வருதுங்க. அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, நல்லா திருப்பி நல்லா பதமாக கரெக்டாக சுட்டுட்டு மசாலா தட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மருத்துவ குணங்களும் இருக்குது. இதுபோல் இப்போ மிளகாத்தூள், அது உப்பு, எலுமிச்சம்பழம் தான் போட போகிறேன். நீங்கள் வேணால் அந்த கொத்தமல்லி, புதினா சேர்த்து கூட க்ரீன் மசாலாவோட போடலாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒன்று ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா அருமையாக சூப்பராக இருக்குங்க. சுட்டால் போதுங்க. நம்ம மசாலா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுட போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மசாலா தடவிட்டு அதுக்கப்புறம் சுட்டுடலாம். ஓகேங்களா, பார்த்துங்க சூப்பராக அருமையாக சுட்டோம். மசாலா தடவிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் போட்டு வேக வச்ச சோளமும் இருக்குது, சுட்ட சோளமும் இருக்குது. சுட்டதையே சுட்டான்னு சொல்லாதான் இது. சுட்டுட்டு மறுபடியும் வரும்போது மசாலா தடவி சுட்டுருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட போகிறோம் இப்போ. ஓகேங்களா, சோளம் வேண்டும், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், சாப்பிட்டு பார்த்துடலாம். சோளம் சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. ஓகேங்களா, தண்ணி ஊற்றி போட்டு வேக வச்ச சோளம் இதைய
அதுவும் சூப்பராக தான் சோளம். இது பாருங்கள் நல்லா சுட்டது. ரெண்டுமே வந்து வேறு லெவலில் அருமையாக டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் சோளங்க இனிமேல் சுட்டு இல்லை வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து நண்பர் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.